வரமாட்டாருன்னு நினைச்ச அப்பா வந்துட்டாரே ஸ்கூலுக்கு. டிங் டிங். இத பாருங்க பசங்களா, இத வாங்கிக்கங்க. உங்க அம்மாவோ அப்பாவோ கண்டிப்பா ஸ்கூலுக்கு வரணும் நாளைக்கு. என்ன கெனிச்சி சொன்னது புரியுதா? ஓகே சார். கெனிச்சி நீ காலி. இத மட்டும் அப்பாவும் அம்மாவும் பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், நான் சரியா படிக்கிறேங்கிறது தெரிஞ்சிடும். இதோ பாருங்க பிட்சுமா, வர வர உங்க பையன் சரியாவே படிக்கிறது இல்ல. இப்படியே போனான்னா அவனை அடுத்த கிளாஸ் அனுப்புறது ரொம்ப கஷ்டம். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன், புரிஞ்சுக்கங்க. சார் நான் நல்லா படிக்க சொல்லி கணிச்சுக்கிட்ட சொல்றேன் சார், நீங்க எதுவும் கோவப்படாதீங்க சார். 24 மணி நேரமும் கையில புக்கோட தான் இருக்கணும்னு நான் எவ்வளவோ அவங்ககிட்ட எடுத்து சொன்னேன் சார். ஆனா அவங்க கேட்கல சார். நேத்து உன்னால சார் கிட்ட நான் எவ்வளவு திட்டு வாங்கினேன்னு உனக்கு தெரியுமா? உன்னால நேத்து அவர்கிட்ட போய் நான் தலை குனிஞ்சு நின்னேன். இந்த ஒரு வாட்டி தான் உனக்கு மன்னிப்பு. இனிமே இந்த மாதிரி பண்ண நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இந்த மாதிரி மட்டும் நடக்கவே கூடாது. அப்பா மட்டும் ஸ்கூலுக்கு வந்தாருன்னா என் கதை அவ்வளவுதான். என்ன பண்றது? ஹட்டோரி, எதுக்காக அப்பா ஸ்கூலுக்கு வராம தடுக்கணும்னு நீ நினைக்கிற கெனிச்சி? உண்மையை சொன்னா இந்த ஹட்டோரி உனக்கு ஹெல்ப் பண்ணுவா. நிச்சயமாவா? நிச்சயமா உதவி செய்வேன். விஷயம் என்னன்னு முதல்ல சொல்லு. என்ன பத்தி உனக்கு தெரியும்ல. உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கிறது என்னோட கடமையா நினைக்கிறேன் கெனிச்சி. பிரச்சனை என்னன்னு முதல்ல என்கிட்ட சொல்லு, அப்பதானே எனக்கு புரியும். எதுவா இருந்தாலும் சொல்லு கெனிச்சி. ஹட்டோரி, எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. யோசனையா? என்னன்னு சொல்லு. ஊரா தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட. பாவம் அப்பா வேற ஆபீஸ்ல வேலை செஞ்சு கலப்பா வருவாரு. அவர்கிட்ட நான் ஏன் இந்த விஷயத்த சொல்லணும்? பேசாம அப்புறமா சொல்லிக்கலாம். நீ சொல்றதும் ஒரு பக்கம் சரின்னு தான் எனக்கும் தோணுது கெனிச்சி. அனாவசியமா அப்பாவை நாம சிரமப்படுத்த கூடாதுதான். அதான் நானும் அதத்தான் சொல்றேன். அப்பாவுக்கு பதிலா ஸ்கூலுக்கு வேற யாராவது வந்தா நல்லா இருக்கும். எப்படி இருக்கே ஐடியா? டிங் டிங். அதாவது ஹட்டோரி, அப்பா விஷயத்துல நீ ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னா யாருக்கும் தெரியாது, எனக்கும் பிரச்சனை இருக்காது. என்னது? ஆமா, நீயேதான். ஆஸ்கர் அவார்ட் கிடைக்கிற அளவுக்கு நடிக்க உன்னை விட்ட வேற யாரு இருக்கா? நான் எல்லாத்தையும் கேட்டுட்டே கெனிச்சி, அவனை மாட்டினே. உன்னோட பிளான் எல்லாத்தையும் போய் எங்க பாஸ் கெனிச்சி கிட்ட ஒண்ணு விடாம வத்தி வைக்க போறேன். அதுக்கப்புறம் அவரு உங்களை என்ன பண்றாருன்னு பாருங்க. ஜக்கா அது என்கிட்ட கூட. சிரி கெனிச்சி சிரி, நாளைக்கு நீ மாட்டதானா போற. இன்னைக்கு கெனிச்சி வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். கியோ, அவர் வர்ற ஸ்டைல சரியில்லையே. கண்மணி பச்சை. நான் கெனிச்சியோட கிளாஸ்மேட். கெமுமாக்கி, நீ கெனிச்சியோட கிளாஸ்மேட்டா? நான் உன்னை பாத்திருக்கேன் கெமுமாக்கி. ஆமா, இங்க என்ன பண்ற நீ? உங்களை பாக்குறதுக்காக தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அங்கிள். என்னது, எனக்காகவா? ஆமா அங்கிள், நாளைக்கு எங்க ஸ்கூல்ல ரிப்போர்ட் கார்டு கொடுக்கறாங்க. ஆனா கெனிச்சி நல்ல மார்க்கே எடுக்கல. அந்த விஷயத்தை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு பயந்துகிட்டு இருக்கான். ஐயோ பாவம், கெனிச்சி அவ்வளவு கஷ்டப்படுறானா? அதனால நீங்க அவன் கிட்ட எதுவும் சொல்லாம நீங்க டைரக்டா ஸ்கூலுக்கு வந்துருங்க அங்கிள். நீங்க வரலனா பாவம் சாரு கிட்ட அவன் தான் திட்டு வாங்குவான். மறக்காம வந்துருங்க அங்கிள். சரி, என் வேலை முடிஞ்சது, நான் வரேன் அங்கிள். கண்டிப்பா நான் வரேன். நீ பத்திரமா போயிட்டு வா. நீ நல்ல பையனா இருக்கே, கெனிச்சி மேல உனக்கு இவ்ளோ அக்கறையா? இத பார் ஹட்டோரி, கேம்ல எல்லாம் உன்னோட நிஞ்ச டெக்னிக்க யூஸ் பண்ண கூடாது, புரிஞ்சுதா? அதுக்குள்ள முடிச்சிட்டியா? போச்சா இப்ப தெரியுதா இந்த சீட்டு கட்டுல நான் தான் ராஜான்னு? ஏய், அப்பா வந்துட்டாரு, வாங்க எல்லாரும் போய் ஜாலியா சாப்பிடலாம். கெனிச்சி வருத்தப்படவனு பார்த்தா இப்படி சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கானே. இவ்ளோ கிளாஸ் இருக்க, இதுல எது கெனிச்சியோட கிளாஸ்னு தெரியலையே. டிங் 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 டிங். இப்ப நிஞ்சா டெக்னிக்கால நான் அப்பா மாதிரி வேஷம் போட போறேன். டிங் 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 டிங். இப்ப ட்ரெஸ் மாத்திக்கிறேன். டிங் டிங். இப்ப நான் தான் அப்பான்னா எல்லாரும் ஒத்துப்பாங்க. ஓ, அங்க இருக்கான் கெனிச்சி. நான் வர்றதுக்காக வெயிட் பண்றான் போல இருக்க. கெனிச்சி, நான் இங்க இருக்கேன். என்ன கெனிச்சி, இந்த மாதிரி நேரத்துல கூட நீ விளையாடிக்கிட்டு இருக்க? அப்பா மாதிரியே பேசுறியே. ஆமா, நான் உன்னோட அப்பா தான். அப்பா மாதிரியே அப்படியே நடிக்கிற. கலக்குறப்போ உள்ள வந்தோ இதே ஆக்டிங்க கூட. வா. என்னாச்சு இவனுக்கு? தலையில அடிபட்ட மாதிரியே பேசுறான். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவங்க டீச்சர் வந்துட்டாரோ என்னமோ தெரியலையே. சீக்கிரமா போகணுமே. கடவுளே. டிங் 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 டிங். என்ன கொடுமை சருது. அப்பா நேரம் இங்கேயே வந்துட்டாரு. இந்த கோலத்துல என்ன பார்த்தாரு, அவ்வளவுதான். என் கதி அதோ கதி ஆயிடும். இங்க இருந்து எஸ்கேப். ஓ வாங்க வாங்க, நீங்க கெனிச்சியோட அப்பா இல்ல? வாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், சும்மா இங்க வரண்டாவுல காத்தோட்டமா காத்து வாங்கலான்னு. வாங்க சார், மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது, உள்ள போலாம். வாங்க, என்ன தயக்கம்? வாங்க சார், போலாம் வாங்க. நடங்க சார். இன்னைக்கு நான் செமுத்தியா மாட்டினேன், அவ்வளவுதான்.
உள்ள கொஞ்சம் கூட்டமா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி நில்லுங்க. இல்ல சார், அது வந்து நான் என்ன சொல்ல வர்றேன்னா அப்பா நேரா இங்க வந்துட்டாரு. இனிமே கெனிச்சிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்லபடியா மீட்டிங் முடியட்டும். கெனிச்சி, இந்த கணக்குக்கு விட என்னன்னு சொல்லு. ஆ, 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 தெரியாது சார். தெரியும்னு சொல்ற மாதிரியே தெரியாதுன்னு தைரியமா சொல்றேன். இந்த சின்ன கணக்கு கூட போட முடியல, வெக்கமா இல்ல? வந்திருக்கிறது ஹட்டூரி தான், நான் எதுக்கு கவலைப்படணும்? என்ன கெனிச்சு, என்ன பண்ற? இந்த சின்ன கேள்விக்கு கூட உனக்கு பதில் தெரியாதா? எதுக்காக நீ படிக்க வர? சரி சரி, விடுங்க விடுங்க. என்ன இவ ஓவரா ரியாக்ஷன் குடுக்குறான்? என்ன கெனிச்சு, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? இந்த சின்ன கேள்விக்கு கூட உனக்கு பதில் தெரியாதா? அப்பா, என்னப்பா விட்டு ஓவரா கையெல்லாம் வைக்கிற? இங்க பாரு கெனிச்சு, நான் உனக்கு அப்பா, அத நீ மறந்துட கூடாது. கெனிச்சி, கிளாஸ விட்டு வெளியில போ. அட நீங்க வேற. சரி, இது எங்க அப்பா இல்ல, இது ஹட்டூரி. டிங் டிங். ஓ, அப்பா நல்லா இருக்கீங்களா? அப்பா நீங்க தான் வந்திருக்கீங்களா? ஆமா, நான் தான். வேற யாரு வருவாங்கன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? போனா போதுன்னு பார்த்தா அப்பா போய் சொன்னா கெனிச்சி நிலைமை தான் உங்களுக்கும். புரியுதா? டிங் டிங். கவுத்துட்டல, என்ன